நாகக்கண்ணி. ஆமா அம்மா நாகக்கண்ணியா இருந்தாலும் என் தாயோ தாய் தந்தை யாரு? என் தாயோ கௌரி மாதா. ஓ தாயோ கௌரி மாதா. என் தந்தையோ நாகராஜ மன்னன். ஓ நாகராஜ மன்னன். ஆமா நாகராஜ மன்னனுக்கும் கௌரி மாதாவுக்கும் அள்ளி செல்லமாக ஒரே குழந்தையாக பிறந்து அர்ஜுனனை மாலையிட்டு அரவானை பெற்றெடுத்தேன். ஓ அரவான் குழந்தையும் பெற்றுட்டேன். ஆமா ஆயா 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 பார்க்க போதே தெரியும். எப்படி அதெல்லாம் வேண்டாம். ஓய் அப்படி அரவானை பெற்றெடுத்து தாயும் பிள்ளையுமாக நாங்க நாகலோகத்திலே வாழ்ந்து வருகிறோம். அம்மா அப்படி இருந்தாலும் மாதத்தில் ஒரு நாள் வருடத்தில் ஒரு திங்கள் வெள்ளிக்கிழமை என்று நாங்க என் கணவருக்கு நான் ஒண்டி ஒருவள் மட்டும் மனைவி இல்ல, நாங்களோ 12 பெண்கள் எங்கள் 12 தேவிமார்கள். ஆத்து மணலை எண்ணலாம் எண்ணலாம், என் கணவருக்கு தேவிமார்களை எண்ண முடியாது. ஆமா எல்லாம் சொல்லுவாங்க ஆத்து மணலை என்னனாலும் அர்ஜுனன் பூத்தி எல்லாம் இல்ல, அர்ஜுனனுக்கு மனைவி மட்டும்தான் பூத்தி எல்லாம் எங்கேயும் வைக்கிறது இல்ல. அப்படியா? ஆமா அதனால நாங்கள் மாய்கல்ய பூஜை செய்வது வழக்கம். நான் வந்து எதுக்காக வந்தேன்? எதுக்கு? உங்க அக்கா வராங்க, எல்லாம் சீக்கிரமா கூட்டி வந்துடுறாங்க. கமலத்தை உங்க தகைகள்லாம் ஒன்றாக சேர்ந்து படிக்கிறோம்.
பாதமதில் எப்படி எல்லாம் வாழ்வன் தெரியுமா? அக்கா சரி மகளா எப்படி எப்படி என்று பாதம் பழிந்தால பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு வரும் சொல்லி அவனுடைய பரத்துக்கு தங்க மகளா அக்கா அப்படி இருந்தாலும் அதாவது கடிதம் வந்துச்சு நாட்டுக்கு என்னன்னு என்னன்று சுமங்கலி பூசை என்பது தெரியும். நாம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கிருஷ்ணா நதிக்கு ஒரே ஓரத்துல சுமங்கலி பூஜை செய்வது வழக்க வருடத்துல ஒரு நாளைக்கு. இந்த தினம் கிருஷ்ணா நதிக்கு போக வேண்டுமா? அதனால இப்ப என்ன செய்யணும்? ஏ கூலி பேடு ஒடியா 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 அக்கா அடி கொட்டு மஞ்ச கொட்டு ஜாடி
இந்த கொட்டு மஞ்ச கொட்டு இங்காடியே ஐயோ 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 பொல்ல நான் பண்ணுறேன். ஐயோ ஐயோ பொல்ல ஐயோ 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 ஏடி ஒரு மூன்றா வெளியே சொல்லாது அவளுக்கு அவ வெளி உலகமே தெரியாது இருக்கிறா. அவ வந்து பேடு போட்டு சொல்லிட்டுவா. வீட்டு வாங்கிக்கிறது, வீட்டு மருந்து வாங்கிக்கிறது, கிரீம் வாங்கிக்கிறது. நாங்களே நாட்டுல வரும்போதே நாங்க அங்கேயே தேய்ச்சிக்கிட்டோம். அங்கேயே தேய்ச்சி ஆமா ஆம்பளைங்களே நாங்க காட்ட மாட்டோம். ஆமாங்க எல்லாம் நீராடியாச்சு. இதோ என்னுடைய எனக்கு நேர்ந்த கொடுமைக்கு என் அக்காமார்களிடம் வந்தால் அதற்கு ஏதாவது விடை கிடைக்கும் என்று சொல்லி என் அக்காமார்களை வந்திருக்கிறோம். அதாவது இன்றைக்கு என்னுடைய கணவருடைய எங்களுடைய தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அக்காமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாங்கல்ய பூஜை செய்கிறார்கள். இதோ கங்கா நதிக்கரையோரம் வந்தாச்சு. அக்காளை சென்று சந்திப்போம். இந்த நந்தவனத்தில நாம சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம கூட்டத்துல இன்னும் ஒரு தீ காணோம். பார்த்தா ஒரு பொம்பளை அழுது கண் சிந்தனையா இருக்கிறா. இப்பதான் சரியானாலு யாருன்னு போய் பார்த்து கேட்டு போடி போடி அம்மா. நம்ம அழுது கொண்டிருக்கிறேன். என்ன காரணத்தினால அழுது கொண்டிருக்கிறேன்? போகவதி அக்கா சித்ராகத எதனால அழுது கொண்டிருக்கிறேன்? நீ யாரு? உங்களுடைய பேர் என்ன? அக்கா பாஞ்சாலி. ஆமா, அக்காவின் பாதங்களுக்கு அநேக கோடி வந்தனங்கள். அக்கா பார்த்தா பாவம்
பரிதாபமா இருக்கிற. யாரோ பெத்த பிள்ளைய பாவம். ஆமாமா பார்த்தா பரிதாபமா இருக்கிற. ஆமா 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 நாங்க இவ்வளவு சந்தோஷமாக நாங்க இருக்கிறோம். அழுது சிந்தனோட வந்துக்கிறியே. ஆமா யாரம்மா நீ? யாருமா? உன் பேர் என்ன? நீ எப்படி சிந்தனோட அரமணை தேடி வந்துக்கிறிய? யாருமா? இதோ நான் மேகலோகத்தில் இருந்து வருகிறேன். மேகலோகமா? மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனோ என்னுடைய தந்தையா. சரி அம்மா. என் தாயாராகப்பட்டவரோ மேகவதி. மேகராணி. சரி. என் கணவராகப்பட்டவர் அதாவது அர்ஜுன மகாராஜன். சொல்லு. அர்ஜுன மகாராஜரோ என்னுடைய கணவர். கணவரா? ஆமா. சரி, உன் கணவர் அர்ஜுன மகாராஜான்னு சொல்ற. அதான் மேகலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு நதிக்கரைக்கு எதுக்கு வந்துக்கிற? அக்கா நீங்கள் எல்லாம் என்னுடைய அக்காமார்கள் தானே. என்ன சொல்ற? அதாவது அர்ஜுனன் எத்தனை பேர் கூட இருக்கலாம். எத்தனை பேர் கூட இருக்கலாம். புருஷன் அர்ஜுன. ஆமா புருஷன் பேரு எத்தனை பேர் பிறந்தாங்க? நாடு என்ன? நகரம் என்ன? குளம் என்ன? கோத்திரம் என்ன? எனக்கு ஏதாவது குந்தி தேவி பெற்றெடுத்த அற்புத முதல்வனான் ஆளால அழகு மன்னன். அப்படியே யூடியூப்கார டீ கொண்டாங்கப்பா. அழகு மன்னன் அர்ஜுன மன்னனோ என்னுடைய கணவர். 32 அழகு லட்சணங்களை பொருந்திய அர்ஜுன மன்னனோ என்னுடைய கணவர். எது கொடுக்கணும்? நான் கலப்பா ஆடுவோம், வேறு தண்ணி சிந்த சிந்த ஆடுவோம். நீ உட்காந்துட்டு கூத்து பாப்பா, உனக்கு டீ வாங்கிட்டு என்னாடி உனக்கு பிரச்சனை? யாட்டி அந்த ஆம்பளை சண்டைக்கு போற? சண்டைக்கு போறேன். ஏய் ஏய் ஏய், சத்தியம் தவறாத சந்திரகுலத்தை சேர்ந்தவர், ஓடுதலான குருகுலத்தை சேர்ந்தவர். அப்பேற்பட்ட மகாராஜனை என்ன செஞ்சார் உன்ன? அடியே 5 வருடங்களுக்கு முன்னதாக 5 வருடங்களுக்கு முன்னதாக அதாவது அவர் அந்த பாண்டவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது சிவனை கோரி கடார தவமாகப்பட்டது இருந்தான். ஓஹோ அந்த தவத்திலே இருந்த பொழுது என்னுடைய கணவராகப்பட்டவர் தவத்தில் இருந்தார். என்னுடைய அண்ணனை விட்டு சிவனாகப்பட்டவர் அந்த தவத்தை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி இடிமன்னனை விட்டு அதாவது 1000 இடிகளை அதான் இடி பண்ணாதானே போர் பண்ணாதானே யாராமா உனக்கு என்னங்க எதுக்கு வந்துக்கிறீங்க? பலவளதா சேலையாவதற மாதிரி பேசுற வாயில குடிச்சோங்க. கணவராகப்பட்டவர் சரி அதாவது வீட்டிற்கு வர அரண்மனை தேடி வரவில்லை. அதனால என் தந்தையாகப்பட்டவர் சொன்னார். என்ன சொன்னாரு? 48 நாள் கௌரி பூஜை செய்ய வேண்டும். 48 நாள் கௌரி பூஜை செய்தால் 3.25 நாளிகை இருக்க கணவர் தேடி இல்லம் தேடி வந்தாலும் அவரை பார்க்க எழுந்திருக்க கூடாது. யாரு வந்தாலும் சரி எந்திரிக்க கூடாது. பூஜை முடித்தவுடனே எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அது போல 3.25 நாளிகை இருக்க கணவராகப்பட்டவர் என்னை தேடி வந்தார். மழை தேடி வந்தாரா? 48 நாள் முடிந்து 3.25 நாளிகை இருக்க இல்லம் தேடி வந்தார். என்னுடைய மாளிகை தேடி வந்தார். அப்பொழுது நான் பூஜையில் மும்முரமாக பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது கவனிக்கிற அவரை கவனிக்காதபடிக்கு என்னதான் கொள்ளல என்ன ஓடோன்னு பேசி அவங்க அப்படிலாம் பேசு பேச முடியல, முக்கவே முடியல. அப்படி 3.25 நாளிகை இருக்க வரும்பொழுது அவர் வந்தவுடனே தேவி என்று சொல்லி என்னை கட்டி அடைக்க வந்தார். கொண்டாடி பார்க்காத புருஷன் பண்ணுவான். 5 வருட காலமாக பார்க்காத மனைவியை பார்த்து விட்டோம் என்று சொல்லி ஆசையில் கட்டி அடைக்க வரும்பொழுது வேண்டாம் அண்ணா என்று தள்ளி விடும் பொழுது அவர் மண்டையாகப்பட்டது நிலவு காலிலே மோதி உடைந்து விட்டது. அக்கா இங்க வாங்க. 3 பேர் வரிசையா 3 பேர் வரிசையா இல்ல எல்லாத்துக்கும் ஆவடுக்கிறியா? போலீஸ் சொல்லி கேளுங்க. இங்க வாங்க அக்கா, இங்க வாங்க. இப்படி என்னை நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் வந்தவுடனே அவரை என்னை கட்டி அணைக்க வரும் பொழுது
தேவடியா என் புருஷ மண்டை உடைச்சிட்டு என் புருஷன் யாருண்ணா குறத்தியாரு குறத்தியாரு எப்ப அது எவ்வளோ நேரம் சவுக்கியார பத்தாரகார போய் கூத்தியால திருட்டு வச்சவங்க திட்டப்பட்டு மாங்கட்டு வச்சவங்க சுட்டு போயிட்டு உள்ள யாடி திருட்டு போய் முண்டா செலவாய் முண்டா கொண்டு போய் முண்டா அடிச்சு போய் முண்டா ஐயோ ஏய் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி எப்ப என் புருஷன் வருவான் அவன் வந்து வாசப்படியில காலு எடுத்து வச்சாவே நான் என் சீலையில அவுத்து போட்டு பஞ்சன மெத்தையில எப்ப வருவான்னு மல்லிகைப்பூவெல்லாம் போட்டு வச்சு நான் காத்திருப்பேன். என் புருஷன் வந்து உள்ள காலை எடுத்து வைக்கும் போது நான் இழுத்து போட்டு படுத்துக்குவேன். அவன் அப்படி இருப்பா புருஷன் வந்தீங்கன்னா கோழி வாங்க போனா கோழி கோழி கும்பிட்டான் வெளிவிச்சு காய்ச்சியா சத்தம் கராக்கி எப்படியா சொத்த போட எப்படியா அடிச்சு போட எப்படியா அடிக்க வேண்டாங்க நம்மளாட்ட ஒரு பொண்ணு தானே பொம்பளைத்தான் பொம்பளை பத்தி நீ பேசாத உனக்கு தான் ஒரு உனக்கு தான் இருங்க மாமா இருமா அடிப்படாதீங்க சண்டை பண்ணு மண்டை உடைஞ்சு போனார்ல உங்க குறைஞ்ச யாரு விட்டு வந்துக்கிறாரு ஒரே வசனம் பேசி அடிக்க வேண்டாம் உனக்கு தான் 5 புருஷன் இருக்கிறான் ஒருத்தர் இல்லைனா கூட ஒருத்தனை போட்டு படுத்துக்குவேன் நாங்க ஒண்ணு கருவேப்பிலை கொத்தாட்டு ஒன்னே வெட்டு வச்சிருக்கிறோம் அதையும் இல்ல இருந்தா நாங்க என்ன கோலத்தூர் கத்திரிக்காய் விட்டு ஆட்டிட்டு இல்ல அவளும் பொம்பளை ஆதி பொம்பளை என் புண்டை காட்டி சொல்றா பொம்பளை ஆம்பளை தேவடியா என்னடி ஐயோ என்ன கேக்குறேன் ஐயோ நம்மளுக்கு என்ன பேச்சு அதனால 48 நாளைக்கு கம்பெனி அவன் 48 நாள் போஸ்ட் பண்ணாலும் சரி ஒரு குண்டை பண்ணாலும் சரி எங்க போனாரு என்ன ஆனாலும் தெரியல அதனால நம்ம அண்ணனாகப்பட்ட என்னது வந்த எதுக்கு வந்த எதுக்கு
சுண்ணி பிடிச்ச கை ஜுரங்க பிடிச்ச சும்மா நம்ம அண்ணனப்பா கரிராமன கண்ணனை கூப்பிட்டு என்ன மானத்தார் ஓட்டு விடு மறுகடியா ஓடுகிற மாய் தத்து விடுச்சோடியா இன்னும் கொஞ்ச நேரம் கருவாய்க்கு முன்னாடி ஏடி அடிக்காத ஓடி யாரு சொல்றா பாரு ஓடி அக்கா அடியே அடியே சண்டை செஞ்சு பாருங்க இது கேட்பதற்கு ஆளே இல்லையா அப்பா பொம்பளை பொம்பளை பேய் கூட மனமரங்குமா இந்த நாகரிகம் இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே அவளும் பொம்பளை தான் அக்கா பெண்ணென்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்வார்களே அதனால நீங்களும் பொம்பளைக்குதானே சந்தேகமா உங்களுக்கு மனமிறங்கவில்லையா கடவுளே கொஞ்ச நேரம் இருந்து வச்சுக்க அப்படியே பவனி பலமணி கிழிச்சு விட்டுருச்சு அப்படியா இங்கே வாழ மட்டுமா பிடிச்சிருக்கா ஆறு சுத்தி விட்டாக்கா வாழை சுத்தி விட்டா அம்மா ஓடி நிக்கவே கூடாது தேவடியா பிள்ளையா என்னுடைய அக்காமார்களிடம் வந்தாதா இதற்கு தக்க வழி கிடைக்கும் என்று நான் வந்தேன் இவர்களும் இப்படி செய்து விட்டார்களே கடவுளே இதோ அறிந்ததற்கும் அறியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் எம்பெருமான் மாயக்கண்ணன் இருக்கிறார் என்னுடைய அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் இருக்கிறார் அக்கா வட்டம் போட்டு இதோ என்னை எப்படி இதற்கு மீது நான் பொறுமையாக இருக்கக்கூடாது என்னை எப்படி அழுக வைத்தார்களோ அது போல அடியே கேளுங்கடி இங்க வாங்கடி என்னன்னு கேக்குறேன் என்னை எப்படி அழுக வைத்தீர்களோ அப்படி உங்களை நான் கதற வைக்கவில்லை என்றால் நான் பாண்டவர் குலத்தில் வாழ்க்கப்படவில்லை இதோ அறிந்ததற்கும் அறியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் இருக்கிறார் அவரை அழைக்கலாம் அண்ணா மாயக்கண்ணா நாராயணா கோவிந்தா கோதண்ட ராமா இதோ என்னை இக்கணமே வந்து காருமே காக்க வேண்டும் அண்ணா